தென்காசி அருகே கீழப்புடியூரில் மனைவியின் கண்முன்னே கணவன் தலை துண்டித்து படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண்முன்னே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு ஒரு முதல்வராக ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் இது மக்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என்று பதாகைகள் வைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இயேசுபிரான் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் புனித வெள்ளி வரும் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் 3 அமைச்சர்கள் மீது அதிமுக சார்பில் கொடுத்த நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பேரவைத் தலைவரின் நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கம். பேரவை விதி 72 கீழ் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரினோம். ஆனால் பேரவைத் தலைவர் அனுமதிக்காததால் வெளிநடப்பு செய்தோம். அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரும்போதெல்லாம் இதற்கு முன் பேரவையில் விவாதிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு. அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறித்து விளக்கம் அளிப்பது அரசின் கடமை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசு பதவி பிரமாணத்தை மீறி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பொன்முடி அவதூறாக பேசியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மாண்புமிகு வனம் மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை அதிமுக அமைத்த கூட்டணி குறித்து பேச திமுகவிற்கு அருகதையோ தகுதியோ இல்லை. அதிமுக கூட்டணியை கண்டு திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டது. அதிமுக ஒரு பிரதான கட்சி.
இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. அது எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்க இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க, நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என உள்துறை அமைச்சர் ஒருபோதும் சொல்லவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதை பார்த்து திமுக பயந்து போயிருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி. தென்னகத்தின் வீரமிகு அடையாளமாய் விளங்கும் வீரர் சுந்தரலிங்கனார் பிறந்த நாளில் அவர் தம் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக முதல் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்திய வீரர் சுந்தரலிங்கனார் என புகழாரம் சூட்டியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் மகளிர் அணி மாநில செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, ராஜலட்சுமி உள்பட திரளானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். தருதலைக்கு பெயர் பொன்முடியா, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. சைவ மற்றும் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தொடர்புபடுத்தி பெண்களை கொச்சையாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்துள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதை டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களை ஒப்புக்கொண்டுள்ளனர் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்ததாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவல். டாஸ்மாக் முறைகேட்டை மறைக்க உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல். டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்கு வேகமெடுத்திருப்பதாலும் செந்தில் பாலாஜியின் பெயர் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுவதாலும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அறிவாலயம். ஊழலில் உருத்திளைக்கும் ஸ்டாலின் மாடலுக்கு யார் அந்த தியாகி என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் வேதனை. ஈரோட்டில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டவர் எப்போது சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பார்? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சிறுவர்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நிர்வாணமாக்கி பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர சம்பவம். ஸ்டாலின் ஆட்சியில் ஆண் குழந்தைகளுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலை தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று பிடிபட்ட இளைஞர் காவல்துறையினரிடம் மது வாங்கி வர சொல்லி அடம் பிடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் ஏவல் துறையாக பயன்படுத்தப்படுவதால் குற்றவாளிகள் காவல்துறையையே மிரட்டி வேலை வாங்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மனைவியை கணவனே அடித்து கொன்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை.
அண்மை செய்தி ஒன்றை பார்த்தோம். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்திருப்பதால் பகலில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை போதைப் பொருள் வியாபாரிகளின் கூடாரமாக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. சென்னையை அடுத்த புழல் மத்திய சிறையில் இருந்து கஞ்சா, ஹான்ஸ், சிகரெட் மற்றும் 2 கட்டு பீடிகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கிய அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளியில் கிடைப்பது போல சிறையிலும் இதுபோன்ற போதைப் பொருட்கள் கிடைத்தால் குற்றவாளிகளை எதற்காக கைது செய்ய வேண்டுமென அவர்களை வெளியில் சுதந்திரமாக விட்டுவிடலாமே எனவும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இலங்கை கஞ்சிபாணி இம்ரான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் நிலையில் போதையில்லா தமிழ்நாடு என்று முதலமைச்சரால் எப்படி கூற முடிகிறது என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறுவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு 3 மாதங்களில் முடிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். சென்னை வடபழனியில் 23 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உணவகத்தை காலி செய்ய கூறி திமுக ரவுடிகள் அட்டூழியம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் என கூறிக்கொண்டு கடையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக உணவக உரிமையாளர் வேதனை. தனது கடையை அடித்து நொறுக்கிய திமுக ரவுடிகள் குறித்து புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உணவக உரிமையாளர் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் ஆதரவு இருப்பதால் ரவுடிகளுக்கு ஆதரவாக ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை செயல்படுவதாகவும் முதல்வருக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை. சில தினங்களுக்கு முன்னர் கொளத்தூரைச் சேர்ந்த ரவுடியுடன் அமைச்சர் பேசியதாக ஆடியோ வெளியான நிலையில் திமுக எம்எல்ஏ பெயரை சொல்லி ரவுடிகள் உணவகத்தை அடித்து நொறுக்கியதால் அதிர்ச்சி. மேடையில் கொள்கை கோட்பாடு என கொக்கரிக்கும் ஸ்டாலினுக்கு திமுக ரவுடிகளின் கட்சியா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இலவச ஊறுகாயுடன் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்கும் திமுக பிரமுகர். திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை அஞ்சுவதால் துணிச்சலுடன் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் திமுகவுடன் பிறப்புகள். செல்போன், கேமரா, ஜாமர் போன்ற கட்டுப்பாடுகள் உள்ள சூழலில் தலைமைச் செய்தி கழகத்தில் செய்தியாளர்கள் நேரலை கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் மக்கள் வரை கொண்டு செல்ல செய்தியாளர்களுக்கு உயர்தர இணைய வசதி அளிக்க இந்த ஸ்டாலின் மாடல் அரசு முன்வருமா என மக்கள் கேள்வி. சில மணி நேரம் பெய்த சிறிய மழைக்கே வெள்ளக்காடான சென்னை கோயம்பேடு சந்தை. மழைநீர் வடிகால்வாய் திட்டம், சிங்கார சென்னை திட்டம் என வாய்ப்பந்தல் போட்டதும் வெற்றி விளம்பரம் செய்து வெள்ளத்தில் மிதக்க வைத்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என வியாபாரிகள் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடன் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாத பெண்ணின் வீட்டிற்கு சென்று தரக்குறைவாக பேசி அட்டூழியம் செய்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள். அசிங்கமாக
அந்த நிறுவனத்துக்காரங்க. அதாவது இந்த பெண்களை எதை பேசக்கூடாதோ, அதாவது பச்சையா எனக்கே அதை தாங்க முடியல. இந்த பெண்கள் சொல்லல, அந்த வேலை என் வேலை இல்லையா, நல்லா இருப்பே, நான் சாவதான் செய்யணும்னு ஒரு லேடி சொல்லியிருக்காங்க. அந்த லேடிட்ட செத்துரு, இப்பவுமே போய் நாங்கள் மேல இடத்துல போய் சொல்லிடுவோன்னு. எந்த மேல இடத்துல போய் யார் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இதுல கடைத்தை சுற்றி இருக்கிறத அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை வேற சொல்றான். எப்படி, காக்கி சட்டை என் பைக்கில், நாங்க என்ன மாமுதலை கொடுத்துட்டு தான் வசூலுக்கே வருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நேற்று. தமிழகம் முழுவதும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்களின் அட்டூழியம் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசும் அதன் ஏவல் துறையும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்குள் பக்தர்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சித்திரை திருவிழாவில் கொடிமரம் நடும் நிகழ்வின் போது பக்தர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் கோயிலின் பிரதான நுழைவு வாயில்களை காவல்துறையினர் இழுத்து பூட்டி அராஜகம். சென்னை அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக பகலிலும் மின்விளக்கு எரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அப்புறப்படுத்துவதில் தொடங்கி எந்த பணிகளையும் முறையாக செய்வதில்லை என பொதுமக்கள் வேதனை. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாதி பெயர்களை திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் ஊழல், ஏதிலும் லஞ்சம் என அரசு நிர்வாகம் சீரழிந்து கிடப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல பணம் கேட்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் அரசு வேளாண் பட்ஜெட் என வெற்று நாடகங்களை நடத்துவதாகவும் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை. மெட்ரோ ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிக்கும் நிலையில் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். மெட்ரோ நிர்வாகத்திற்கு பயணிகள் வலியுறுத்தல்.